சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதனை காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் நபார்ட் வங்கி நிதி உதவியுடன் மதுரை மாவட்டம் புதுப்பட்டி அரசு கள்ளர் உயர்நிலை பள்ளியில் ரூபாய் 2,57,10,10,000 மதிப்பீட்டில் மற்றும் பூசலபுரம் அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் 83,60,000 மதிப்பீட்டில், தேனி மாவட்டம் வெள்ளையம்மாள்புரம் அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் 1,10,00,000 மதிப்பீட்டில் மற்றும் ராஜதானி அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் 2,01,00,000 மதிப்பீட்டில் என மொத்தம் ரூபாய் 6,51,70,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள், உயர்நிலை பள்ளி ஆய்வகம், கணினி ஆய்வகம் மற்றும் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜி பட்டினம் அரசு உயர்நிலை பள்ளியில் ரூபாய் 97,87 லட்சம் மதிப்பீட்டில் நூலக கட்டடம் மற்றும் ரூபாய் 47,23 லட்சம் மதிப்பீட்டில் அறிவியல் ஆய்வக கட்டடம், சிங்காவனம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 96 லட்சம் மதிப்பீட்டில் ஆயுஷ் பிரிவு பல்நோக்கு கூடம், உபகரணங்கள் வழங்குதல் என மொத்தம் ரூபாய் 2,41,00,000. சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.